ஹாய், நான் இன்றைக்கி ஒரு பழம்பொரி செய்ய போகிறேன். ஸ்டஃப்டு பழம்பொரி. நேந்திரப்பழம் வச்சுட்டு தான் இதை செய்கிறது. இது உள்ள கொஞ்சம் அவல், தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டு தான் இந்த பழம்பொரி செய்கிறது. இனி இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். நேந்திரப்பழம் 2, மைதா 100 கிராம், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், சோடா மாவு 1/4 டீஸ்பூன், வெல்லம் தேவையான அளவுக்கு, அவல் தேவையான அளவுக்கு, துருவின தேங்காய் கொஞ்சமாக, உப்பு 1/2 டீஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு, ப்ளம்ஸ் தேவையான அளவுக்கு, தண்ணி தேவையான அளவுக்கு. இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இந்த பாத்திரத்தில் மைதா போட்டு கொடுத்துட்றேன். அது கூடவே சோடா மாவு, உப்பு, சர்க்கரை. இங்கே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. கேசரி கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த கலர் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறத. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துனாங்க. திக்காக இருக்கணும் பேட்டர், தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. இது இப்போ நல்லா கரைச்சாச்சு. இது இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே கொஞ்சமாக அவல், தேங்காய், வெல்லம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அந்த தேங்காயும் வெல்லத்தினுடைய ஈரமே போதுமாக இருக்குங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் நீங்கள் 2 பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்காக பழம் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 2 பழத்தை இந்த மாதிரியே கட் பண்ணிடலாம். நான் இந்த அவல் கூட கொஞ்சமாக கேஷ்யூ ப்ளம்ஸை நெய்யில் வறுத்து போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி அதெல்லாம் கூட போட்டுக்கலாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு கூட. நம்ம இதை பழத்துக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் கூட பொடி பண்ணி போட்டு கொடுத்துடலாங்க. டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி எல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பழத்துக்குள்ளே இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இனி நம்ம இது மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் இங்கே ஒரு கடாயில் பழம்பொரி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. பழம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவில் போட்டு எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது தூரமாக நின்று மெதுவாக போடுங்க. பழம் அப்படியே விட்டுடாமல் திருப்பி திருப்பி போடணுங்க. இல்லைன்னா அது ஒரு சைடு மட்டும் கீழே இருந்துச்சுன்னா தீஞ்சு போய்டும் சீக்கிரமாக. இதை கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாயிடுங்க. பாருங்கள், இது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் இதை எடுத்துடுறேன். நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு அப்போவே பார்க்க முடியும்.